ஒரு கடாயில் உருளைக்கிழங்கையும் கொண்டைக்கடலையும் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் குடமிளகாயும் நல்லா நறுக்கி ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ரெண்டுத்தையும் வதக்கிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நம்ம வதக்கணுன்னா தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டோன்னே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் மற்றும் பெருஞ்சீரகத்தூளை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோன்னே நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதக்கும் போதே உருளைக்கிழங்கு மற்றும் கொண்டைக்கடலையை வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே அது வெந்துருச்சுன்னா அதை எடுத்து நம்ம மசாலா வதக்கி வச்சுருக்க கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி கருவேப்பிலை போட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு மசாலா ரெடி.